ஹலோ! இந்த வீடியோல வந்து டிசம்பர் 25 ஃபுல்லா நடந்த விஷயங்கள் சின்ன சின்ன கிளிப்ஸா நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ காலையிலேயே எந்திரிச்சு 4:30க்குலாம் இந்த கோலம் போட்டு ட்ரை பண்ணேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு. அப்போ இதே கோலத்தை அங்கே போய் குட்டியாக ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக உட்காந்து ட்ரை பண்ணால் 4 மணிக்கு 6 மணி ஆரம்பித்து 6:10 ஆயும் கோலம் முடியல. ஸோ பாதிக்கு அப்புறம் கலர் இல்லாமல் கோலத்தை ஸ்டாப் பண்ணியாச்சு. கோல போட்டிகளுக்கெல்லாம் போய் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நானே ஒரு கத்துக்குட்டி தான். ஸோ வந்து சும்மா ஒரு வீடியோக்காக சும்மா ஒரு டே அவுட் மாதிரி போகலான்ட்டு பிளான். ஸோ இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் டேஸ். நக்ஷாக்கு வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அக்கா வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணுது. ஸோ அவங்க இதுக்குள்ளே அவ்வளோ ஐட்டம்ஸ் அவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. அதுக்காக இப்படி இவ்வளோ கிளிப்ஸு போட்டு நெய் பாலிஷு, ஐலைனரு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எல்லாமே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பாப்பாக்காக தான் ட்ரெஸ்ஸு. ஸோ நானும் என்னோடய பிளாக் சேரீயில் ரெடி ஆகிட்டேன். இந்த சாரீ சூப்பராக இருக்குல்ல, ஜஸ்ட்டு 450 ருபீ தான், சூப்பராக இருக்குது. இங்கே திட்டக்குடியில் தான் வைகை அப்படின்னு ஒரு கடையில் எடுத்தேன். எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நக்ஷா கூட ரெடி ஆகிட்டா, சூப்பராக இருக்கால. ஸோ வந்து நக்ஷா வந்து கொஞ்சம் நேரம் அங்கே போட்டி நடக்கிற இடத்துல இருந்துட்டு டக்குன்னு சர்ச்சுக்கு போகிறதா பிளானு. ஏன்னா நக்ஷா வச்சு அங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. அவள் ஏன் கோலத்தை அழிச்சா பரவாயில்ல, மற்றவங்க கோலத்தெல்லாம் அழிச்சானா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஸோ இந்த ஸ்கூலில் தான் போட்டி நடந்துச்சு. இங்கே போனோடனே மேடம் அங்கே நல்ல அந்த அது என்ன ஊஞ்சல் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க பிளேயிங் ஏரியாவுக்கு போய் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எனக்கு வந்து 27 டோக்கன். ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளாடி கோலம் போடணுமா. நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு போனவங்க பயப்படலாம், நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எப்போ போல் ஜாலியாக தான் இருந்தோம். பட் என் கூட அந்த அக்காலாம் நல்லா போடுவாங்க. ஸோ வந்து அவங்க டைம் இருக்காது பத்தாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுமாதிரி அவங்க சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சர்ச்சுக்கு நான் இதுவரை போனதே இல்லை. நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் போனது. அப்போது நாகர்கோவில்னா அந்த கடற்கரை ஓரமாக எவ்வளோ சர்ச் இருக்கும். அங்கே போய் உட்காந்தாலே அந்த கடற்கரை காற்று ஐயோயோ அழகாக இருக்கும். நைட்லாம் சீரியல் போட்டு நாகர்கோவிலே ஜொலி ஜொல்லின்னு சூப்பராக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் போனதில்லை. இந்த டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து அக்கா வந்துட்டு என்னை வந்து அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போனோம். அப்போ நக்ஷா ஃபஸ்ட்டு அவங்க கூட கிளம்பிட்டா. அப்புறம் நான் இந்த போட்டிலாம் முடிச்சுட்டு அகெயின் அங்கே போகிறதாட்டு பிளானு. நான் கலர் கோலம் மாவு மட்டும் ஒரு 350 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து போட்டிக்காகலாம் இல்லை, நார்மலாக மார்கழி ஃபுல்லாக இல்லை அடுத்த மார்கழி வரையும் இந்த கோலப்பொடியெல்லாம் மிச்சம் இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரைடேவும் கலர் கொடுத்துட்றது கோலம் போட்டு. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஒயிட் கோலம்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா லைட்டாக கலர் போட்டு போட்டுடுறது. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அரிசி மாவுக்கு போல் இடியாப்ப மாவெல்லாம் கொட்டி கலக்கி வச்சாச்சு. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அது என்ன போட்டியிலலாம் போய் சேர்றது. நமக்கு தான் நம்ம லட்சணம் தெரியுமே, எதுக்கு இந்த வீணாசை அப்படின்னா. பட் இந்த டைம் அப்படி இல்லை, நம்ம வந்து போகணும், அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் ஆக்கி விட்டுருலாம். வாட்ச் ஹவர்ஸே கூட மாட்டேங்குது. அதனால இப்படி நான் இறங்கிட்டேன். அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக நான் எனக்கு நக்ஷாவை பார்த்துக்கிறதுக்காக தான் என் கூட ஒரு சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அவங்க பாவம் யாருடா போட்டிக்கு வந்தோங்கிறதே மறந்து நான் ஜாலியாகிட்டு அவங்க வந்து சீரியஸ் ஆகிட்டு கோலத்தை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சர்க்கிளுக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் ஒரு இதுவரை நான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு கோலமே போட தெரியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருந்தது. இது மட்டும் தெரிஞ்சிருந்தேன்னா முதலே அவளே போட சொல்லியிருந்திருப்பேன். எப்படி போட்டாலும் நமக்கு ப்ரைஸ் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா செம்ம சூப்பராக நிறைய ரங்கோலிலாம் போட்டிருந்தாங்க. பட் இவங்க அந்த மாதிரி சூப்பரான ரங்கோலிலாம் செலக்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை. சும்மா தீமு அது இதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாங்க. பட் எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா நிறைய அழகான கோலங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டில் நம்ம தான் யார் கேட்டுட்டோம்ல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் அந்த அக்கா போட்டிருந்த கோலம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து இதுக்கு ப்ரைஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கு அவங்க ப்ரைஸே கொடுக்கல. அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த கோலம் தான் அதுக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், அதுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை, அதுக்கு ஒரு 3வது ப்ரைஸ் கூட கிடைக்கல அந்த மாதிரி சொன்னேன். அப்போ அங்கே இருந்த எல்லாத்துக்குமே அந்த கோலம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கு ப்ரைஸ் கிடைக்கல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக நம்ம கோலம் அழகாக இருந்துச்சுல. நம்ம யார் எப்படி போனால் என்ன, நம்ம அப்பப்போ வீடியோஸ்லாம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் நம்ம சைடெல்லாம் பண்ணிக்கிறது. கரெக்டாக 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. ஸோ எங்களோட கோலமும் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இவங்க வந்து நான் அப்புறமா அந்த விஷயத்துக்கு கேட்டு என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து அந்த கோலத்தை செலக்ட் பண்ணோம், பட் வந்து அது செகண்ட் ப்ரைஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பக்கத்து கோலம் அந்த க்ரீன் கலரில் தெரியுதுல அந்த கோலம் செகண்ட் ப்ரைஸ் போயிடுச்சு. இந்த கோலம் தான். அவங்க அது ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா அவங்க குழுக்களில் சூஸ் பண்ணாங்களாம். ஃபஸ்ட் ப்ரைஸு 4 பேர், செகண்ட் ப்ரைஸு 4 பேர், தேர்ட் ப்ரைஸ் 4 பேர், அப்படி போட்டு குலுக்கி ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். அப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலை, இது வந்து குழுக்கள் சீட்டு கிடையாது, இது ஒரு கோலப்போட்டி, கண்ணால் பார்த்து 1 2 3 நீங்கள் வந்து
சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரி ஓகேங்க, அது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கிளப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் ஃபர்தராக கேர்ள்ஸ்க்காக நிறைய பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே எனிவே, பட் இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்புறம் சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்குமே இந்த கோலம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியாது கடைசி எந்த கோலத்துக்கு கிடச்சிச்சுலாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எந்த கோலம் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கோலத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் சும்மா இருந்தாக்கால நீங்கள் வாங்கக்கா ஜெயிப்பீங்கக்கா தெருவில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரைஸ் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதான் ஒரே ஃபீலிங்ஸாக போயிடுச்சு. திட்டக்குடி ரோட்டரி கிளப் அவங்க தான் வந்து இன்றைக்கி இந்த கோல போட்டி நடத்தினவங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நடந்து விளையாடிட்டு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அசம்பிளிலாம் நிற்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் டீ பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மேடம் 2 பேருமே ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மைண்டில் நக்ஷா ஞாபகம் வந்துருச்சு. என்ன பண்ணாலும் தெரில, சர்ச்சில் அடம் பண்ணிகிட்டு இருக்காலாம். ஏன்னா அங்கே எல்லாம் ப்ரோக்ராமில் பிஸியாக இருப்பாங்க. அப்படின்னா ஜாஸும் சரியும் இருப்பாங்க, அவங்க கூட விளையாடிட்டு இருப்பான்னு தான் இருந்தேன். ஸோ இவங்க ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் கோல போட்டிக்கு வந்து எல்லாத்துக்கும் இன்னும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க ஆறுதல் ப்ரைஸாக. எனக்கு இது ஹாப்பி. பட் அக்காவுக்குலாம் ப்ரைஸ் கிடைக்கலன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற கோலம் எல்லாமே இவங்க இங்கே எல்லாம் போட்டது தான். நல்லா இருந்துச்சு. சில ரங்கோலிலாம் அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி தான் போட்டாங்களோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா பைக் சாவியை காணும். நானும் தேடுறேன், கட்டப்பை தேடுறேன், கொண்டு போன பேக்லாம் தேடுறேன், சுற்றி தேடுறேன். இல்லை, அப்புறமா ஒரு ஐடியா, ஒருவேளை நட்சத்திரா பேக்கில் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். அப்புறம் அவங்கள லைனில் பிடிக்கவே முடியல. ஒரு வெளியே லைனில் பிடிச்சி அங்கே தான் இருக்குதுன்னு கன்ஃபர்மேஷன் வரதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எல்லோரும் வந்தவங்க எல்லாம் போன பிறக்கும் நான் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். சரி, சாவி வந்ததுக்கப்புறமா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நக்ஷா கூட சர்ச்சுக்கு போயாச்சு. இவங்க தான் நம்ம டார்லிங். நம்மளை இன்வைட் பண்ணது இவங்க தான். அக்காலாம் இன்றைக்கி இவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருநெல்வேலி போகிறாங்க. நானும் போயிருக்கலாம், என்னையும் கூப்பிட்டாங்க. பட் சில கடமைகளின் காரணமாக நான் போகவில்லை. இட்ஸ் ஓகே. நக்ஷா பாருங்கள், என் பேக்லேருந்து லிப்பம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் லிப்பம் போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா. நக்ஷா இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணால் ஜாலியாக இருந்தால் எப்பவுமே ஒரு டான்ஸ் ஆடுவா. ஓகே, அப்போது ஃப்ரெண்ட் நான் பேக்கில் உட்காந்தேன். ஃப்ரெண்டில் பசங்க கூட குட்டீஸ் கூட கீழே உட்காந்துட்டு இருந்தா. சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே இவள் பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் போய் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு தெரியுமோ எனக்கு. நான் அப்படியே வாயிலெல்லாம் பல்லெல்லாம் வெளியே தெரிகிறப்போ நான் சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். என் ஃபோனில் வந்து ஸ்பேஸ் வேறு இல்லை. அதனால் என்னால் வந்து அவளை வந்து நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணவே முடியல. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்கில் பரதநாட்டியத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆட ஆரம்பித்தாங்க. பாட்டுக்கு இவங்க பந்தியில் போயிட்டு ஒரு 3-4 பாட்டுக்கு நான் ஸ்டெப்பாக ஆடினா. அப்புறம் டயர்டாகி என்கிட்ட வந்துட்டாங்க. இருந்தாலும் அவளுக்கு வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்து ஒரு பயமே இல்லை, எதுவுமே அவளுக்கு தெரியவே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லோரும் இந்த பாப்பா யார் அப்படிங்கும்போது ஏன் பாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நக்ஷா வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க கிஃப்ட் மாதிரி. சும்மா சண்டே கிளாஸ் போகிற பசங்க எல்லாத்துக்குமே அந்த நோட் பேடு, ரைட்டிங் பேடு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில் இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஒருத்தவங்க பேரையாக வாசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்டா திடீர்னு பார்த்துட்டு வேகமாக கிளம்பி போயாச்சு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே போய் விடவே இல்லையே. ஃபாதர்கிட்டையும் கிஃப்ட் வேணும் எல்லாத்தையும் கேட்டா. கடைசி ஒரு வழியாக அவளுக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா. இவெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. இருந்தாலும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் வந்து வாங்குகிற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இதான கிஃப்ட் இல்லை, சரி இதுனா ப்ரைஸு. ஸோ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. நான் பத்திரமா வீட்டில் வச்சுருக்கேன். நல்லா சிக்கன் தம் பிரியாணி செம சூப்பராக செம வாசனையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, நான் சாதம் வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சுட சர்வ் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் அந்த உதிரியாக சாப்பிட்டா பிரியாணி வேறு லெவலில் இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நக்ஷாக்கு இதை வச்சு கொடுத்துட்டாங்க. திரும்ப எனக்கு வேறு நிறைய எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பரவாயில்ல, திட்டுக்குடியிலையும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இவ்வளோ ஆட்களை புதுசாக மீட் பண்ணுது. ஸோ அதை சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்க்க தான். இதில் வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியறதுக்காகலாம் இல்லை. ஸோ நமக்கு எம்மதமும் சம்மதம். மேரி கிறிஸ்மஸ், பாய்.